Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த Python சீரிஸ்ல நம்ம பார்க்க போற next question, prime numbers in a range. நமக்கு ஆல்ரெடி prime number எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். இப்போ இந்த prime numbers in a range அப்படின்னா என்ன கொஸ்டின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோல கொடுத்திருக்கிற நம்பர் பிரைமா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு ரேஞ்ச் கொடுத்துருவாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நம்பர்ல எதெல்லாம் பிரைம் நம்பரோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1ல இன்புட் M1 N10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளோட டாஸ்க் M1 கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ M வேல்யூ 1, N வேல்யூ 10. ஸோ நம்மளோட டாஸ்க் என்னன்னா, இந்த 1 to 10 இருக்கிற பிரைம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். நார்மலா பிரைம் நம்பர்ஸ் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம், ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம், என்ன கான்செப்ட்ல பார்த்தோம். ஸோ எல்லா நம்பர்ஸும் ஃபர்ஸ்ட் அந்த நம்பரோட டிவைசரை கண்டுபிடிப்போம். டிவைசர் கவுண்ட் 2 இருந்துச்சுன்னா அது பிரைம் நம்பர்னு சொன்னோம்ல. இப்போ அதே தான் இங்கே பண்ண போறோம். இங்க என்னன்னா, ஒரு நம்பருக்கு கண்டுபிடிக்காம இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க எல்லா நம்பரோட டிவைசர் கவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இப்போ கவுண்ட் என்னன்னு பார்க்கலாமா. 1ஓட டிவைசர் கவுண்ட் என்ன, 1ஓட டிவைசர் கவுண்ட் 1 தான். 2ஓட டிவைசர் கவுண்ட் 1 அண்ட் இட் செல்ஃப். ஸோ 2ஓட டிவைசர் கவுண்ட் 2. 3ஓட டிவைசர் கவுண்ட் 1 அண்ட் இட் செல்ஃப். வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ 2. 4ஓட டிவைசர் கவுண்ட் 1, 2ஆலையும் டிவைட் ஆகும். கரெக்டா. ஸோ 1 2 4 1. ஸோ 3. 5ஓட டிவைசர் கவுண்ட் 1 அண்ட் இட் செல்ஃப். ஸோ 2. 6ஓட டிவைசர் கவுண்ட் 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 6ஆல டிவைட் ஆகும். ஸோ 3. 7ஓட டிவைசர் கவுண்ட் 1ஆல டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும். ஸோ 2. 8ஓட டிவைசர் கவுண்ட் 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும், 8ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ கவுண்ட் வந்து எனக்கு 4. 9ஓட டிவைசர் கவுண்ட் என்ன, 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும். ஸோ 3. 10ஓட டிவைசர் கவுண்ட் சேம் 1 5 10. ஸோ இங்கேயும் எனக்கு 3. இப்போ நம்ம என்ன பார்த்திருந்தோம் ஆல்ரெடி, பிரைம் நம்பர்னா என்ன, எந்த நம்பரோட டிவைசர் கவுண்ட் 2ஆ இருக்கோ அதெல்லாம் பிரைம் நம்பர்னு பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ 2 ஒரு பிரைம் நம்பர், 3 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம் நம்பர், 7 ஒரு பிரைம் நம்பர். ஓகேவா. இப்போ பிரைம் நம்பர்லாம் என்னென்னு சொல்லி தனியா எடுத்து எழுதிடலாமா. நம்ம கண்டுபிடிச்சது படி 2 3 5 7. வேற இருக்காது 2 இருக்கா, இல்ல. ஸோ அப்போ 1 to 10 வரைக்கும் 2 3 5 7. வாங்க செக் பண்ணிடலாம். 1 to 3 வரைக்கும் என்ன அவுட்புட், 1 to 10 வரைக்கும் என்ன அவுட்புட் கொடுத்திருக்காங்க, 2 3 5 7. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 2 to 5. ஸோ 2 to 5னா என்ன இருக்குன்னு பாருங்க. 2 to 5னா இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும்தான். ஸோ 2 to 5. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன இருக்கு, 2 3 5. ஸோ 2 3 5. செகண்ட் அவுட்புட் செக் பண்ணிடலாம். 2 3 5 ஆமா 2 3 5. ஓகே, ஸோ அப்போ என்ன, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்திருக்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் M அண்ட் N அப்படிங்கிற இன்புட்ஸ் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ M ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட். ஸோ M இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் N ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட். ஸோ MNங்கிற இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் நேம் இஸ் பிரைம்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா, கொடுத்திருக்கிற நம்பர் பிரைமா இல்லையான்னு செக் பண்றது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஒரு நம்பர் பிரைமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இந்த ஃபங்க்ஷன்ல n அப்படிங்கிற ஒரு நம்பரை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த நம்பர், அதாவது நான் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற நம்பர் ஒரு பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா ட்ரூங்கிறதையும், பிரைம் நம்பர் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கறதையும் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா. ஸோ அப்போ அதை எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம், ஃபர்ஸ்ட் இனிஷியல் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதுக்கடுத்து ஒரு ஃபார் லூப் வேணும். ஃபார் I இன் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வந்து 1ல இருந்து n plus 1 வரைக்கும் எடுப்போம். ஸோ எப்பப்பெல்லாம் டிவிசிபிள் ஆகுதோ அதை எப்படி எழுதலாம், if n மாடுலஸ் ஆஃப் I ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் எப்பப்பெல்லாம் ட்ரூ ஆகுதோ நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்ட்டை ஒரு வேல்யூ பிளஸ் பண்ணுவோம். கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதுவோம். ஃபைனலா இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட கவுண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஒரு பிரைம் நம்பர். அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா. இல்ல கவுண்ட் எனக்கு 2 கிடையாது அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ ரிட்டர்ன்
ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இப்ப என்ன பண்ணிட்டோம்? இந்த இஸ் பிரைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல நான் ஒரு நம்பரை பாஸ் பண்ணுவேன். அந்த நம்பர் பிரைமா இருந்துச்சுன்னா ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். பிரைம் இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்போ என்னோட மெயின் கான்செப்ட் இன்புட் மட்டும் தானே வாங்கியிருக்கோம். இந்த ரேஞ்ச் இந்த எம்ல இருந்து என் வரைக்கும் இருக்க ரேஞ்சுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஓகேவா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் m, n plus 1. ஏன் m n இன்க்ளூட் பண்றப்பனா நீங்க இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும். கொஸ்டின்ல m and n இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. including m and n. So question A given two integers m and n generate all prime between m and n including m and n கொடுத்துட்டாங்க. So அதனால m, n plus 1 எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு if கண்டிஷன் எடுத்துக்கலாம். இந்த if கண்டிஷன்ல இப்போ i அப்படிங்கிறது m ல இருந்து n plus 1 வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூஸா இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போக போகுது. இப்போ இந்த இஃப் கண்டிஷன்ல என்ன செக் பண்ண போறேன்? இஸ் பிரைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். யாருக்கு கால் பண்றேன்? இந்த ஐக்கு கால் பண்றேன். இப்போ இந்த ஐ பிரைமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்க ட்ரூன் கிடைக்கும். ஸோ ட்ரூன் கிடைச்சா என்ன பண்ணணும் நம்ம? பிரிண்ட் ஐ கமா எண்ட் யூஸ் பண்ணி ஸ்பேஸால செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐ பிரைம் அப்படின்னா ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ஐயை பிரிண்ட் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா நம்ம எதையும் பிரிண்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 10. ஓகே, ஸோ 1 to 10 என்ன அவுட்புட் வரும் நமக்கு? 2 3 5 7. ஓகே, ஸோ 1 to 5 செக் பண்ணிடலாமா? சாரி, 2 ஓகே 1 to 5 2 to 5 எல்லாம் ஒண்ணுதான். 2 3 5. ஸோ நீங்க 2 to 5 செக் பண்ணணும் அப்படின்னாலும் 2 3 5. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் பார்க்க ஜெட்டு மாஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.